இதற்காக பல நாட்கள் தலைமைச் செயலகத்தில் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசித்தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோம். பொறுத்தவரை பட்ஜெட் எப்படி வந்திருக்கு? நான் சொல்கிறத விட இந்தியா முழுக்க வெளிவந்திருக்கக்கூடிய நாளிதழ்களில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கிறாங்க, பட்ஜெட் தட் கவுண்ட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டு ஒரு கோலத்தை போட்டு கார்ட்டூனில் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது டு செக்மெட் அப்போசிஷன் நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ரூ என்பது பெரிய சர்ச்சையானது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 11 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய அந்த காணொலியிலே முதலமைச்சரிடம் ஒரு நெறியாளர் கேள்விகளை கேட்கின்றார். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தொடர் கேள்விகளை அவர் எழுப்பும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு பதிலளிக்கின்றார். அந்த நெறியாளர் தன்னுடைய முதல் கேள்வியிலேயே ரூபாய் என்ற எழுத்தை பயன்படுத்தியது ஏன், இந்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ மொழி குறியீட்டை பயன்படுத்தாமல் ரூபாய் என்ற எழுத்தை பயன்படுத்தியது ஏன் என்ற அந்த நெறியாளர் கேட்கும் பொழுது அந்த மொழிக் கொள்கை தொடர்பாக நாங்கள் எந்த அளவு உறுதியோடு இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே ரூபாய் என்ற எழுத்து குறியீட்டை பயன்படுத்தி இருந்தேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மொழிக் கொள்கையில் திமுக அரசு எவ்வளவு உறுதியாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்திய நாட்டினுடைய ரூபாய் குறியீட்டை பயன்படுத்தாமல் ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தினோம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் 100 முறை கோரிக்கைகள் வைத்த போதெல்லாம் பேசாத மத்திய நிதியமைச்சர் நாங்கள் ரூபாய் என்ற எழுத்தை குறிப்பிட்டவுடன் பேசுகின்றார். எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக பேசாமல் இருந்தால், ஆனால் நாங்கள் ரூபாய் என்ற எழுத்தை பயன்படுத்தியவுடன் நிதியமைச்சர் பேசி இருக்கின்றார் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த எழுத்து குறியீட்டை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அனைவருமே தமிழை பிடிக்காதவர்கள் தான் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தமிழை பிடிக்காதவர்களே ரூபாய் என்ற எழுத்து விவகாரத்தை பெரிதாக்கி விட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆங்கிலத்திலே RS என்றே எழுதுவது எல்லாம் பெரிதாக தெரியவில்லையா என்று கேட்டிருக்கின்றார். தமிழில் நாங்கள் ரூபாய் என்று குறிப்பிடுவதற்காக ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தியவுடன் அதை குற்றம் சொன்னவர்கள் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது ருபீஸ் என்பதை RS என்று குறிப்பிட்டு சுருக்கி எழுதுகின்றார்களே, அதையெல்லாம் பெரிதாக தெரியவில்லையா என்று முதல்வர் கேட்டிருக்கின்றார். மத்திய நிதியமைச்சரே பல பதிவுகளில் ரூபாய் என்ற எழுத்தை பயன்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய காணொலியிலே விளக்கம் அளித்திருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு அரசினுடைய கடன் கட்டுக்குள் தான் இருக்கின்றது, கடன் வாங்குவது தவறில்லை, வாங்கக்கூடிய கடனை எதிர்கால சந்ததிக்காக முதலீடு செய்து வருகின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு ஒரு நிதி நிலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது அனைத்து தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கின்றது. பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் தன்னுடைய மனதுக்கு இணக்கமான ஒரு அம்சமாகவே இருக்கின்றன என்ற கருத்தையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக முதலமைச்சருடைய திட்டம் என்ன என்று அந்த நெறியாளர் கேட்கும் பொழுது முதலமைச்சர் அடுத்த கட்டமாக பட்ஜெட்டில் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து நடைமுறைகளையும் உரிய முறையில் செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளை கண்காணிக்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மத்திய அரசு தொடர்பாக சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார். நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை, அதையெல்லாம் கேட்டு பெற வேண்டிய வேலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக சில திட்டங்களை நாம் முன்வைக்கின்றோம், அதையெல்லாம் மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையிலே நாம் முன்வைக்க வேண்டியுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ரூபாய் என்ற எழுத்து குறியீட்டை பயன்படுத்தியதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பல்வேறு தேசிய தலைவர்கள், பாஜகவின் மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு விளக்கம் தரக்கூடிய வகையிலே முதலமைச்சர் இந்த காணொலியில் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கின்றார். ரூபாய் என்ற எழுத்து குறியீட்டை பயன்படுத்தியதற்கு காரணம் மொழிக் கொள்கையிலே திமுக எந்த அளவு உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றது என்பதை சிலருக்கு தெரிவிப்பதற்காகவே அந்த எழுத்து குறியீட்டை பயன்படுத்தினோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழில் ரூபாயை குறிப்பிடக்கூடிய ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தியதை பெரிதாக்குகின்றார்களே, அவர்கள் ருபீஸ் என்பதை RS என்ற ஆங்கிலத்தில் சுருக்கி எழுதுகின்றார்களே, அது மட்டும் ஏன் பெரிதாக்கப்படவில்லை என்ற கேள்வியினையும் அரசை நோக்கி, மத்திய அரசை நோக்கி முதலமைச்சர் எழுப்பி இருக்கின்றார்.